யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொல்லுகிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட இன்னும் அவர் மேல நான் என்னவா தான் இருப்பேன், நம்பிக்கையா தான் இருப்பேன். இப்போ சவுலுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கலன்னு சொன்ன உடனே அந்த நம்பிக்கையை அவன் மாற்றிக்கொண்டான். இப்போ உடனே யாரை நம்ப ஆரம்பிச்சிட்டான்? அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணை தேடுங்கள் என்று சொல்றோம். கர்த்தர் பதில் கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே ரூட்டை மாத்திட்டான், உடனே பிளானை மாத்திட்டான். அந்த பிளான் என்ன, அந்த ரூட் என்ன அப்படி சொன்னா 9வது வசனத்தை நீங்க வாசித்தா அதில் உங்களுக்கு தெரியும். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே சவுல் என்ன பண்ணியிருக்கிறான்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேசத்தில் இருக்கக்கூடாது சொல்லி அவங்களை எல்லாரும் என்ன பண்ணியிருக்கான்? ஊரை விட்டு துரத்தி இருக்கிறான், அவங்கள சங்கரித்து போட்டு இருக்கிறான். தேசத்தில் அஞ்சனம் பார்க்கிற ஆளு, ஜோசியம் பார்க்குற ஆளு, குறி சொல்கிற ஆளு, இந்த மாதிரி ஆளெல்லாம் தேசத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டதை யார் தான்? இந்த சவுல் தான். இப்போ அதே சவுல் தான் என்ன செய்கிறான்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடுங்கன்றான். இவன் தானே அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை பூரா தேசத்திலிருந்து துரத்தி விட்டான். யாருமே அஞ்சனம் பார்க்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் தான் துரத்தி விட்டான். ஆனால் இப்போ அவனே என்ன செய்கிறான்? அதே அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடுங்கள், யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? பின்மாற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. எதை நீ